வணக்கம். வெல்கம் டு யோக தந்திராஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எதிர்நீச்சல். நம்ம நிறையா யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்துருப்போம், இல்லை மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கொடுக்குற ஒரு கூட்டத்துக்கு போயிருப்போம். போயிட்டு முடித்து வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக அடுத்து நம்ம லட்சியம் சாதிக்கணும் அப்படின்னு லட்சியத்தோட வெறியோட வெளியே வருவோம். அந்த மாதிரி மீட்டிங்லாம் போயிட்டு வந்தோம்னா நமக்கு ரொம்ப புத்துணர்ச்சியோடு இருக்கும் இல்லைங்களா? அதில் சொல்லியிருப்பாங்க நமக்கு எதிர்நீச்சல் போடணும், வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டால் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அதில் நம்ம பொதுவாக பேசுகிறத கேட்டிருப்போம். சிலர் பேசுவாங்க எதிர்நீச்சல் போடணும் அப்படின்னு, தோண்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக நமக்கு அப்படி சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக ரியல் இதுக்கே போயிடுவாங்க. நம்ம நதிக்கரைக்கே போயிடுவோம், இல்லை ஒரு ஆற்றுக்கே போவோம். நம்ம சாதாரணமாக ஒரு ஆறோ நதியோ வேகம் குறைந்து ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம அப்போ பார்த்திங்கன்னா அதில் ஒரு எதிர்நீச்சல் போடுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கொஞ்சம் தூரம் ஒரு சந்தோஷத்துக்காக, மனது சந்தோஷத்துக்காக கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்ப வந்துடுவோம் இல்லைங்களா? அதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக போகுது அப்படின்னா நல்ல நீச்சல் தெரிஞ்சவங்க கொஞ்சம் தூரம் ஒரு அவங்களோட பயிற்சிக்கு தன்மைக்கேற்ப கொஞ்சம் தூரம் போயிட்டு ரிட்டர்ன் வந்துடுவாங்க. அதே இது ஒரு காட்டாற்று வெள்ளம், அது ஒரு கரை புரண்டு ஓடுது அப்படின்னு சொன்னால் அதில் எதிர்நீச்சல் அடிக்கிறது புத்திசாலித்தனமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் தெரியும், அது புத்திசாலித்தனம் இல்லை. அது கொலைபாதகங்களை அதை செஞ்சிடும், நம்மளை ஆள் இல்லாமலே பண்ணிடும், உருட்டி எடுத்து நம்மளை மூச்சு விட முடியாமல் நம்மளை சாகடிக்கவும் செஞ்சிடும் காட்டாற்று வெள்ளம். அப்போ எதிர்நீச்சல் போடுறதுக்கு கூட பார்த்திங்கன்னா ஒரு வேகத்தை பொறுத்து தான் நம்ம முடிவு பண்ண முடியும். அதே மாதிரி தாங்க நம்மளோட பிரச்சனைகள் சாதாரணமாக இருக்கும்போது கொஞ்சம் எதிர்நீச்சல் போட்டு முட்டி மோதி பார்க்கலாம். அதுவே பிரச்சனையோட தாக்கம் ரொம்ப கூடுதலாக இருக்குது, எங்கிட்டு திரும்பினாலும் கன்னி வெடி, காலை வைக்கிற இடமெல்லாம் கன்னி வெடி, எங்கிட்டு திரும்பினாலும் முட்டுச்சந்து, எங்கே போனாலும் ஒரு நல்ல சொல்யூஷன் இல்லை அப்படின்னு ஒரு காலகட்டங்கள் எல்லாருக்குமே இருக்கும். ஈவன் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அம்பானி காலத்துலேருந்து அம்பானியை மாதிரி ஆட்களுக்கு கூட அதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நம்மளாம் சாதாரண ஆட்கள், அதெல்லாம் பார்த்திங்கன்னா அது மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்ம நிறைய சந்திச்சிருப்போம். அந்த மாதிரி நேரங்களில் என்ன பண்ணணும், அதுதான் இப்போ நம்ம பேச போகிறது. பொறுமை, ரொம்பவும் பொறுமையாக இருக்கணும். இந்த நேரத்தில் இதுதான் ரொம்ப அவசியம். பிரச்சனை இருக்கிற நேரத்தில் ஒதுங்கி நின்று கொஞ்சம் வேடிக்கை பார்ப்போம், அல்லது நாம் இப்போ காட்டாற்று வெள்ளத்தில் இருந்த அந்த கரையை கடக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா பொறுமை எதுக்கு தேவைன்னு கேட்டிங்கன்னா, நாம் ஒன்று ஒரு மெதவை ரெடி பண்ணுறதுக்கு தயார்படுத்திக்கணும், இல்லை ஒரு போட் ரெடி பண்ணுறதுக்கு தயார்படுத்திக்கிட்டு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த பிரச்சனையை நம்ம கடந்து போக முடியும். நாம் அப்போ பார்த்திங்கன்னா பொறுமை ரொம்ப அவசியம். அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா சுழல்ன்றது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நதியிலையோ ஒரு ஆற்றுலையோ பார்த்துருப்போம். சின்னதாக அப்படி சுழன்று அப்படி இருக்கும், நம்ம பார்ப்போம். அந்த சுழலோட அகலத்தை பொறுத்து தான் அதோட டெப்த் இருக்கும். சுழலோட அகலம் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் ஆளே உள்ளே போனால் கூட அதை ஆளை உள்ளே இழுத்து கொண்டு போகக்கூடிய திறன் அதுக்குள்ளே இருக்கும். அந்த அகலத்தை பொறுத்து தான் அதோட வேகம், அதோட டெப்த்து இருக்கும். இது அந்த அதை தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், சுழலை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கு. இப்போ சுழலில் மாட்டிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுழலோட போக்கிலேயே தான் நம்ம போகணும். அதாவது நம்ம அதை எதிர்த்து ஃபைட் பண்ணக்கூடாது. ஈவன் நீச்சல் தெரிந்திருந்தால் கூட நம்ம எதிர்நீச்சல் போடக்கூடாது. எதிர்நீச்சல் போட்டால் என்ன ஆகும்னா சுழலோட வேகம் பயங்கரமாக இருக்கும். அந்த வேகத்தில் நம்ம எதிர்நீச்சல் போட்டோம்னா நம்மளை ஈஸியாக பரட்டி விட்டுரும். மூச்சு விட திணறி மூச்சை விட முடியாமல் நம்ம செத்துருவோம். பெரிய டெப்த், பெரிய சுழலாக இருக்கும் பட்சத்தில். சின்ன சுழலாக இருந்ததுன்னா தப்பிச்சு வெளியே வந்துடலாம், அதுவே வெளியே தள்ளிடும். சுழல் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ தூரத்துக்கு ஸ்பீடாக கொண்டு ஒரு கண் திறக்கிறதுக்குள்ள சுழலோட வேகம் நம்மளை ஒரு பல அடிகள் கொண்டு போயிட்டு அடுத்த செகண்டே மேலேயும் தள்ளிடும். இதுதான் சுழலோட இதை பொறுத்து. சில பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக அக்ரெசிவாக இருக்கும், அதே மாதிரி அடங்குற இடம் தெரியாமல் போயிடும். பார்த்துருப்போம் நம்ம கண்கூட. அப்போ அந்த மாதிரி நேரங்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமை மட்டுமே கடைப்பிடிச்சாலே போதும், பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவோம். நமக்கே தெரியாது, பிரச்சனை வந்தது கூட தெரியாத அளவுக்கு வந்திருக்கும், அதே மாதிரி போயிருக்கோம். நம்ம சொல்லுவோம் காட் கிரேஸில் தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா? அதுதான் அதுதான். அப்போ சில சமயங்களில் நம்ம பொறுமையாக இருந்தாலே போதுமானது, பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவோம். ரொம்பவும் எதிர்நீச்சல்லாம் போட்டு மாட்டிக்கிட்டு இன்னும் பிரச்சனை